ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. உன்னை விட இந்த உலகத்தில் வேறு யாருமே உயர்ந்தவர்கள் இல்லைங்கிறத நீ நம்பு. உனக்கு நீயே சிறமைக்கும் எல்லாவற்றுக்கும் சரிநிகர் சமானமாக இந்த உலகத்துல உயர்வான ஆளாக இருக்கிறான்னு நம்பும் போதுதான் உன் வாழ்க்கை மிக அழகானதா, சிறப்பானதா, அற்புதமானதாக மாறும். என் செல்லமே, என்ன நடந்தாலும் சரி, ஒரு கை பாத்திரலாம் நீ துணிவோடு இருக்கும்போதுதான் என் அருள் பரிபூரணமாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். எப்பவுமே வாழ்க்கையில எல்லாருமே எல்லாத்தையும் சரியா செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நீ உன் வாழ்க்கையில தப்பு செய்யும்போது உன்னை நீயே செதுக்கி கொள்ள தயாராகு. தேவையான இடங்களில் திருத்தி கொள்ளவும், தேவையான இடங்களில் உன்னை நீயே செதுக்கி கொள்ளும் போதும் தான் எந்த இடத்திலும் நீ தொலைஞ்சு போகாம வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை உனக்குள்ள உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். என் செல்லமே, நீ செய்கிற செயல்களில் உன் வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக மாற்றிக்கொண்டு வாழ தயாராகு. உன்னை பெத்த தாயையும் தந்தையும் ஒருபோதும் மனக்காயப்படும்படி நீ பேச வேண்டாம். அதே போல உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் கவலைகளையும் சுமைகளையும் பாரங்களையும் அவங்க மேலே இறக்கி வைக்க நினைக்காதே. என் செல்லமே, இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் பெத்தவங்களை சுமையாக நினச்சி அவர்களை தன்னந்தனியாக தவிக்க விடுவதை பார்க்குறேன். நீ எந்த அளவுக்கு உன் பெற்றோரை நல்லபடியாக பார்த்துக்கிறியோ, அவர்களுக்கு தேவையானதை சிறப்பாக மனநிறைவு உண்டாகும் விதமாக செய்கிறியோ, அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உயர்வாக்கி உன் கைகளில் ஒப்படைப்பேன். என் செல்லமே, இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட, காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறுன்ற நல்ல எண்ணத்தோட என் அருளை பெற தயாராகு. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இப்போதுதான் உனக்கான நல்ல காலம் வரப்போகுது. என் அருளின் மூலமாக உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் தீர்ந்து மனசு லேசாகிற வரைக்கும் கொஞ்சம் தனியாக உட்கார்ந்து அழுவதில் தப்பு இல்லை. என் செல்லமே, ஆனால் ஒருபோதும் உன்னை முழுமையாக ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க முன்பாக மட்டும் நீ கண்ணு கூட கலங்கக்கூடாது. யார் முன்னால் எதுக்காக கண் கலங்குறோன்றதுல தெளிவாக தைரியமாக இரு. உன்னை அளவச்சு வேடிக்கை பார்க்க நினைக்கிறவங்க முன்னாடியும், உன்னை தோக்கடிச்சு அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்களில் இருந்து வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொல்லு. மனசு விட்டு பேசு, வாய் விட்டு அழுகு. உன்னுடைய வலியும் வேதனையும் சரியாகி உனக்கான நல்வழி பிறக்கும்படியும் நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். என் செல்லமே, காலில் முள் குத்திருச்சுன்னா அந்த முள்ளுக்கிட்ட போய் கோவிச்சுக்குவியா, அல்லது நீ போகிற வழியைத்தான் குறை சொல்வாயா? ரெண்டையுமே குறை சொல்ல முடியாதல்லவா? அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி மட்டும் யோசிச்சு அந்த இடத்தை விட்டு கடந்து போவது தானே சரியாக இருக்கும். அதே போல தான் பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனைக்கு யார் காரணம், யார் இதை செஞ்சாங்கன்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு எதுக்கும் பயப்படாமல் இந்த பிரச்சனை எப்படி சரி செய்கிறதுன்றதை யோசித்து அடுத்த கட்டத்துக்கு நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. என் அருளின் மூலமாக உன் வாழ்வில் இருக்கும் கர்ம வினைகள் அனைத்தும் விலகி போகும்படி நான் செய்கிறேன். ஒரு தாய் தருகின்ற அன்பையும் அரவணைப்பையும் சோதனைகளையும் ஆறுதல்களையும் என்னை தவிர உனக்கு வேற யாராலும் கொடுக்க முடியாது. உன் தாய்க்கு நிகரான தாயாக இந்த வராகி அம்மா நான் இருந்து எல்லாத்தையுமே உனக்கு சிறப்பாக செஞ்சு தந்துடுறேன். யார்கிட்டையும் போய் நீ கஷ்டம்னு சொல்லி கையேந்தி நிற்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். என் செல்லமே, கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி கடன் வாங்கி பிரச்சனைகளை இரட்டிப்பாக மாற்ற முயற்சி செய்யாதே. கண்டிப்பா என் அருளால் உன் துன்பங்கள் யாவும் காணாமல் போகத்தான் போது. உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் எந்த சோதனைகளும் உன்னை சோர்ந்து போக விட்டுடாம நீ தைரியமாக இருக்க பழகு. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ யாருங்கிறதும் உன்னுடைய திறமை என்னங்கிறதும் உன்னுடைய பலம் பலவீனமும் உனக்கு எது தெரியும் தெரியாதுங்கிறதும் உன்னை விட வேறு யாருக்கும் சரியாக தெரியாதல்லவா? அப்படி இருக்கும்போது
யாரோ எவரோ சொல்ற வார்த்தைகளை எல்லாம் அவங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக நீ அதையெல்லாம் கேட்டு கவலைப்பட அவசியமில்லை. அடுத்தவங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் நீ எப்படி பொறுப்பாக ஆக முடியும்? யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ யாருங்கிறது உனக்கு தெரியுமல்லவா? மிகவும் அழகான இதயம் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். உனக்கான ஒரு பதவி உயர்வை கொடுத்து உன் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்படியும் உனக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ ஆனந்தமா உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ தயாராகு. ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவோடு பக்குவத்தோடு நிதானத்தோடு செயல்படும் போது அணுகும் போது கண்டிப்பா அது உனக்கான வெற்றியை மட்டுமே கொடுக்கும். எவ்வளவுதான் வாழ்க்கையில நானும் கஷ்டங்களை தாங்கிறதுன்னு சொல்லி கலங்கி போகாதே என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் கலக்கத்தையும் போக்குவதற்கு இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில இன்னும் நீ பெறப்போற காலம் பார்க்க போற காலம் நிறைய இருக்கு. வாழ்க்கை எவ்வளவு இனிமையானதுன்றத கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியப்படுத்துறேன். வாழ்க்கையை ரசிக்கிறதற்கும் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வதற்கும் தயாராகு. உன்கிட்ட குறை இருப்பதாக நினைக்கிறவங்க பல பேரு உன்னை தப்பாக பேசலாம், தவறாக சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் நீ யாருங்கிறது உனக்கு தெரியுமல்லவா? அடுத்தவங்க உன்னை பார்க்குற விதம் வேறாக இருக்கலாம். ஆனா நீ யாரு, உன்னுடைய நிறை என்ன, உன் நல்ல மனசு என்ன, நீ செய்கிற செயல் என்னன்னு உனக்கு தெரியுமல்லவா? அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகா செதுக்கிக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கான அன்பை அளவாக அள்ளி அள்ளி கொடுத்து உன் மனசு பூரிக்கும்படியாக உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. உன் சுமைகளையும் பாரத்தையும் நான் ஏந்திக்கிட்டு உன் வாழ்க்கையில வலியும் வேதனையும் இல்லாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் உண்டாக்கி தர்றேன். என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. இனிமே நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாம வலியும் வேதனையும் மற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். உன்னை பத்தி யார் என்ன பேசினாலும் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. உனக்கு பின்னால பேசக்கூடிய அந்த கோழைகளின் பேச்சை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. யார் ஒருத்தர் நேருக்கு நேரா உன் கண்ணை பார்த்து உன்னுடைய சரி தவறுகளை எல்லாம் சரியா சொல்றாங்களோ அவங்க கிட்ட நின்று நிதானமா பேசு. உன் வார்த்தைகள்ல ஒரு மாற்றம் வரட்டும், உன் செயல்கள்ல ஒரு மாற்றம் வரட்டும். உன் வாழ்க்கையை தானாகவே மாறும்படி நான் செய்வேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னால முடிஞ்ச நல்லதை நீ மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. நீ நேர்மையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நானே செஞ்சு கொடுத்துருவேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ ஒவ்வொரு மாதிரி பேச வேண்டாம். எல்லாரிடமும் எப்போதும் உண்மையாக இருப்பதில் என்ன பாகுபாடு வேண்டி கிடக்குது? எல்லா இடங்களிலும் நீ நீயாகவே இருப்பதுதான் சரியான விஷயமா இருக்கும். நல்லதை விதைச்சினா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். எப்போதும் திறமையுள்ள புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்க கத்துக்கோ. யாருக்காகவும் உன் திறமையை அடகு வைக்காதே. அன்புங்கிறது மிக அழகான ஆழமான ஒரு விஷயம். உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய அன்புக்கும் நீ முடிச்சு போடாதே. அன்பை உன்னுடைய பலகீனமாக நினைக்காம அன்பையே உன்னுடைய பலமாக நினச்சிக்கிட்டு உன் திறமையை அதில் பயன்படுத்தி மென்மேலும் வாழ்க்கையை வளர்த்துக்க முன்னேற்ற பெற முயற்சி செய். உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். யாரையுமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள உன் கைகளுக்குள்ள வச்சு நீ அடக்கி ஆளணும்னு நினச்சி முயற்சி செய்யாதே. யாரையும் தேவையில்லாம அடிமை போல நினைக்கவும் வேண்டாம். நீ அடுத்தவங்களுக்கு அடிமை போல வேலை பார்க்கவும் வேண்டாம். நீ நீயாக மற்றவங்களையும் உனக்கு சமமாக பார்க்கக்கூடிய பிள்ளையாக இரு. மனிதன் மனிதனாக வாழ்வதில் தவறு இல்லைதானே? நீ கோழையாக அப்பாவியாக ஏமாளியாக இருக்கவும் வேண்டாம். அடுத்தவனை எதிர்த்து கோடாரி தூக்கி சண்டை போடவும் வேண்டாம். அனைத்தையுமே அமைதியாக கடந்து செல்லக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா உனக்காக நடத்தி கொடுக்குறேன்.
நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு எப்படி வாழ்க்கையை சமாளிக்க போகிறோம், எப்படி வாழ்க்கையை கடந்து வாழ போகிறோன்னு நீ ஒருபோதும் யோசிச்சு கலங்காதே. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற தைரியம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். இந்த வராகியம்மா உன்னுடைய குறைகளையும் கலக்கத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. மேலே இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா நானும் கீழே இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய செயல்களை செய்வேன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், எவ்வளவு கவலைகளும் பிரச்சனைகளும் உன் கண்ணு முன்னால் நடந்ததோ அது எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி அழகாக்கி உனக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. யார் காலிலும் விழுந்து கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கானது நிச்சயமா தானாகவே உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ மட்டும்தான் நிஜமே தவிர உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிழலான மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. உனக்கு எது தேவையா இருந்தாலும், உன்னுடைய தேடல் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதையும் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. 1000 முடிச்சுகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அது அத்தனையும் ஒவ்வொன்றாக அவிழ்த்து உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன். உன்னுடைய பொறுப்புகளையும் கடமையையும் நீ பொறுமையோட கையாள பழகிக்கோ. பொறாமை இல்லாமல் யார் மீதும் போட்டி கொள்ளாமல் பொறாமைப்படாமல் உன் திறமையை மட்டும் நம்பி நீ முன்னேறி செல்லும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு நீ ஒருபோதும் கலங்காதே, மனசுடைஞ்சு போகாதே. நீ என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிறதையெல்லாம் இந்த வராகியம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தெரியப்படுத்துகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையை போராடி சமாளிக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் சமாளிக்க முடியாது, கஷ்டப்பட முடியலைன்ற மனநிலை வரும்போது அதை அப்படியே ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த வராகியம்மா நான் உனக்காக இறங்கி உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் விதமாக வேலை செஞ்சு கொடுப்பேன். தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேனேன் செல்லமே. எப்போதும் உன் மனசை ஒரு நிலைப்படுத்து. உன் மன காயங்கள் அனைத்தையும் மாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு காரணம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நீ காணாமல் போயிடுவ. எது நடந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு காலத்தை கடந்து ஓடிக்கிட்டே இருக்க கற்றுக்க. கண்டிப்பா உன் கனவுகள் அனைத்தும் பளிச்சு நனவாகும்படியும் இரவுகளும் இருளும் போய் வெளிச்சம் வந்து உன் வாழ்க்கையில் ஜொலிக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை போல யாராவது சிறப்பாக வேலை செய்யும் போது, உன்னை விட யாராவது திறமையாக ஏதாவது செய்யும் போது அவர்களை பாராட்ட ஒருபோதும் யோசிக்காதே. ஒருத்தர் தட்டி கொடுத்து பாராட்டுவதில் ஒருபோதும் தவறு இல்லையேன்னு செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய தொடங்கு. என்னை மனசார நம்பும் உனக்கு இனி எதுவுமே கிடைக்காம இருக்காது. உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உனக்கு தெளிவுபடுத்தி இந்த உலகத்தில் உன்னை உயர்த்தி பிடிக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் உனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே நினச்சி யாரையும் தேடி போய் சொல்லிவிடாதே. எப்போதும் நீ உன் மன ஆறுதலுக்காக அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கே எதிராக திசை திரும்பி பல விஷயங்களையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் உன்னை மிகவும் நேசிக்கக்கூடிய உனக்கு நம்பகமாக இருக்கக்கூடிய நல்லவங்க கிட்ட மட்டும் சொல்லு. அவங்க தான் உன் கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினச்சி வருத்தப்படுவாங்க. அப்புறம் அதை சரி செய்வதற்கான உதவியையும் உனக்கு செய்வாங்க. அதை புரிஞ்சுக்காம எல்லார்கிட்டையும் போய் ஆறுதல் தேடுறேன்னு சொல்லி உன் மனக்கவலைகளை நீ சொல்லும்போது அதன் மூலமாக இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் என் செல்லமே. இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை அனைத்தையும் சரி செஞ்சு உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்க்கைய இனி நீ புது வாழ்க்கையா புது பயணமா புத்துணர்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொடுத்துட்றேன். எந்த விஷயத்தில் தோற்று போனாலும், நீ எதிர்பார்த்தது போல எது நடக்காமல் போனாலும் அதுக்காக நீ ஒருபோதும் கவலைப்படாதே.
இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை நிச்சயமாக காட்டுவேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை நீ தீர்மானிக்கலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஆனால் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உன் உழைப்பை நம்பி, உன் திறமையை நம்பி நீ ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது கண்டிப்பா எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. இடியே விழுந்தாலும் நீ உடஞ்சு போகக்கூடாது. அதை தாண்டி வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத யோசி. உன்னை சுற்றி நடக்கிற அத்தனையும் சரியாக யோசித்து சிறப்பாக செயல்பட தயாராகு. உனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கு. எல்லாரையும் சமமாக நடத்து. அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். யாருக்கும் அன்பை கொடுக்க மறக்காதே. யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்காதே. யாருடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் நீ குறுக்காக தடையாக தடங்களாக இருக்கக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக மட்டும் வேலை செய். நல்லதையே நினச்சினா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு சும்மாவே காத்துக்கிட்டு இருக்காம வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எதையுமே திருத்திக்காம வாழ்க்கை மாறாது என் செல்லமே. தவறு செய்வது மனித இயல்புதான். அதுக்காக உட்கார்ந்து மனசு வருத்தப்படுவதும் தடுமாறி விழுவதும் அதன் பிறகு தெளிவாக எழுவதும் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். என்ன தவறு நடந்தாலும் அதை தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிச்சு முன்னுக்கு வர தயாராகு. நடந்ததையே நினைச்சு மூளையில முடங்கி போகாதே. இனி நடக்க போவது எல்லாமே உனக்கு நல்லபடியாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சு ஜொலிக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன்.